அனைவருக்கும் வணக்கம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களுக்கான 2026 ஜூன் மாத கிரக நிலைகள் பத்தின ஒரு முழுமையான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மாசம் உங்க ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு ரொம்பவே தெளிவா ஆதாரபூர்வமான தகவல்களோட நாம அலச போறோம். சொல்லப்போல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாசம் நிறையவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜூன் மாசத்தை நீங்க அவ்வளோ சாதாரணமா கடந்து போயிட முடியாது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடவும் ரொம்ப சரியான திட்டமிடலோடவும் செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. உங்களோட ஒவ்வொரு நகர்வும் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நீங்க சரியா பிளான் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காகவே உங்களோட பொது பலன்கள், தொழில், பணம், குடும்பம், ஆரோக்கியம், அப்புறம் மாத இறுதியில நடக்க போற ஒரு மாபெரும் கிரக மாற்றம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த மாசத்துக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு, கிரகங்களோட பேலன்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாசம் உங்க ராசியில ஒரு சுவாரஸ்யமான கயிறு இழுக்கும் போட்டி நடக்க போகுதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன், புதன், சுக்கிரனால உங்களுக்கு சூப்பரான லாபங்கள் கிடைக்க போகுது. ஆனா அதே சமயம் 12ஆம் வீட்டுக்கு நகர போற குரு பகவானால செலவுகளும் அதிகரிக்க போகுது. அதாவது லாபமும் செலவும் கைகோர்த்து பயணிக்க போற மாசம் இது. சரி, அடுத்து உங்களோட தொழில் மற்றும் நிதி நிலைமைக்கு வருவோம். உங்க தினசரி வேலை மற்றும் பாக்கெட்டில் இந்த கிரக நிலைகள் எப்படி விளையாட போகுதுன்னு பார்க்கலாம். வேலைக்கு போறவங்களை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட கடின உழைப்பால எப்பேற்பட்ட சவாலான வேலைகளையும் ஈஸியா முடிச்சிடுவீங்க. இங்க ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, சக ஊழியர்கள் கிட்டயும் சரி, பாஸ் கிட்டயும் சரி பேசும்போது ரொம்பவே நிதானமா இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே உங்க வேலையும் பதவியும் ரொம்ப சேஃபா இருக்கும். ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா இந்த மாசத்துக்கான சக்சஸ் ஃபார்முலா இதுதான். புதுசா ஏதாச்சும் முதலீடு செய்ய போறீங்களா? கண்டிப்பா அனுபவசாலிகள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கணக்கு வழக்குல 100% வெளிப்படையா இருங்க. முக்கியமா தூரத்துல இருக்கிற தொடர்புகள் மூலமா உங்களுக்கு புதுசா சூப்பர் வாய்ப்புகள் தேடி வரலாம். இப்போ உங்களோட நிதி நிலைமைக்கான ஒரு கிளியர் மேப் தரேன், கேட்டுக்கோங்க. மாசத்தோட ஆரம்பத்துல பணப்புழக்கம் ரொம்பவே நல்லா இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணம் எல்லாம் கரெக்டா கைக்கு வந்துடும். ஆனா மாசத்தோட நடுப்பகுதியில நீங்க கொஞ்சம் உஷாராகி பட்ஜெட் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா ஜூன் 27க்கு அப்புறம் வீடை ரிப்பேர் பண்றது, சுபகாரியங்கள்னு நிறைய நல்ல செலவுகள் வரிசை கட்டி நிக்க போகுது. அந்த மாத கடைசி செலவுகளை சமாளிக்கணும்னா இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆடம்பர செலவுகளை கட் பண்றது தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு பட்ஜெட் போட்டு அதுபடியே நடங்க. இது கண்டிப்பா உங்களை காப்பாத்தும். அடுத்து உங்க பர்சனல் லைஃப்க்கு வருவோம். குடும்பத்துல உங்க உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. வீட்ல ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். சொந்தக்காரங்க கூட இத்தனை நாளா இருந்த சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் காணாம போயிடும். முக்கியமா உங்க பிள்ளைங்களோட படிப்பு, எதிர்காலம் பத்தின பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே சரியான நேரம். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல புரிதல் இருந்தாலும் வேலை காரணமாகவோ இல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ கொஞ்சம் அலைச்சலோ இல்ல தற்காலிகமா பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழலோ வரலாம். இது டெம்பரவரி தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருங்க. நீங்க காதல் உறவுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்: எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்துல எந்த வாக்குவாதத்திலையும் இறங்கிடாதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியங்க. இவ்ளோ வேலை அலைச்சல்னு இருக்கும்போது உங்களோட ஆரோக்கியத்தை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு, கண் எரிச்சல், சரியா தூங்க வராதது, இல்லனா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்க ஹெல்த் விஷயத்துல அலட்சியமா இருக்கவே கூடாது. கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்றத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. இந்த தூக்கமின்மை, மன அழுத்தம் இதையெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான எளிய தீர்வு இருக்கு. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தியானம் அல்லது பிராணாயாமம்னு சொல்ற மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்க. அடுத்த நாள் நீங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க, இப்போ இந்த ஜூன் மாசத்தோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனைக்கு வந்துட்டோம். உங்க கேலண்டரை எடுத்து ஜூன் 27ஆம் தேதியை நல்ல பெரிய ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ஒரு பிரம்மாண்டமான கிரக மாற்றம் நடக்க போகுது. அது என்னன்னா, குரு பகவான் மிதுன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு. இதனால சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தான். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? குருவோட சுப பார்வைகள் உங்க ராசியோட 4, 6, 8ஆம் வீடுகள் மேல விழுகுது. இதனால பல வருஷமா இருந்த பழைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து புதுசா சொத்து வாங்கறதுக்கான அற்புதமான வழிகள் எல்லாம் திறக்க போகுது. இந்த மாற்றங்களை எல்லாம் முழுமையா உங்களுக்கு சாதகமாக்கிக்க சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் இருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாம்.
இந்த மாசம் உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நற்பலன்கள் அதிகரிக்கணும்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. அதோட முடிஞ்ச பொல்லாம் அம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்துங்க. இது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மன அமைதியை தேடித்தரும். இப்போ உங்களுக்கான தகவல்கள், சரியான பிளானிங், பரிகாரங்கள்னு எல்லாம் உங்க கையில இருக்கு. இந்த ஜோதிட சவால்களை உங்களோட புத்திசாலித்தனத்தால மிகப்பெரிய வெற்றிகளா மாத்த போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.